தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆந்திர எல்லை அருகே உள்ள நாற்றம்பள்ளி தகரக்குப்பம் ஜோதிநகர் அருகே காட்டுப்பகுதியில் ஒரு கோயில் உள்ளது. இதை காட்டுக்கோயில் என சுற்றுவட்டார மக்கள் அழைக்கின்றனர். தீபாவளி என்பதாலும் அமாவாசை தினம் என்பதாலும் சுற்றுவட்டார மக்கள் சாமி கும்பிட காட்டுக்கோயிலுக்கு சென்றனர். கோயிலுக்கு செல்ல பாலாற்றை கடந்து செல்ல வேண்டும். காலையில் செல்லும் போது தண்ணீர் முழங்கால் அளவுக்குத்தான் இருந்தது. ஈஸியாக நடந்து சென்று விட்டனர். கோயிலில் சாமி கும்பிட்டுவிட்டு மக்கள் சமைத்து சாப்பிட்டனர். பாலாற்றில் நீரோட்டம் குறைவாக இருக்கும் போதே பெரும்பாலான பக்தர்கள் திரும்பிவிட்டனர். மாலையில் திடீரென பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பெண்களின் கழுத்தளவுக்கு ஆற்றில் தண்ணீர் சீறி பாய்ந்தது. ஆற்றை கடக்க முடியாததால் 17 பேர் மட்டும் காட்டிலேயே மாட்டிக்கொண்டனர். அவர்கள் 4-5 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பெரும்பாலானவர்கள் பெண்கள்தான், சில குழந்தைகளும் உண்டு. நேரம் செல்ல செல்ல வெள்ளப்பெருக்கு அதிகரித்ததால் பயம் தொற்றிக்கொள்ள பெண்கள் அலறினர். இந்த தகவல் நாற்றம்பள்ளி தீயணைப்பு துறைக்கு பறந்தது. வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். உள்ளூர் இளைஞர்கள் உதவியுடன் கயிறு கட்டி ஒவ்வொருவரையும் பத்திரமாக மீட்டனர். குழந்தைகளை மீட்டு வரும்போது தலைக்கு மேலே கையில் தூக்கியபடி மறுகரைக்கு பத்திரமாக வீரர்கள் அழைத்து வந்தனர். இந்த தீபாவளி மறக்க முடியாத திக் அனுபவத்தை தந்துவிட்டது என பெண்கள் பேசிக் கொண்டனர். சரியான நேரத்தில் வந்து 17 பேரையும் பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு சுற்றுவட்டார மக்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி கூறினர். அந்த தம்பி ஒருத்தருக்காருல